நியூஸ் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜனவரி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, கேது பகவானுடைய சாரத்தில், கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசியில் கோச்சாரத்தில் ஜனவரி மாதம் செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறாங்க. 18ஆம் தேதி சுக்கிர பகவான் அங்கே வர்றார். 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகம். ஒரு பக்கம் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்துடும். இதுவரைக்கும் உங்களுக்கு நஷ்டப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள். இதுவரைக்கும் எதற்காகலாம் நீங்கள் பயந்தீங்களோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கனாலும் அந்த குழப்பத்திலேருந்து மீண்டு ஒரு தெளிவான சிந்தனைக்கு, செயல்பாட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது நார்மலாக இருக்குது. வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. ஒன்று எதுலையாவது நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சனி பகவான் இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு புதன் சாரத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனினாலே டிலேன்னு அர்த்தம். உங்களை செயல்பட விட மாட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறனால துணிஞ்சு செயல்படணும் நீங்கள். ஆக இந்த வாய்ப்பை இந்த வருஷம் ஆரம்பத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எதை எடுத்தாலும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சில முடிவுகளை உடனே எடுக்கணும், சில முடிவுகளை தள்ளி செய்யணும். ஏன்னா சனி இருக்கிறனால சாட்டன் இஸ் டிலேன்னு அர்த்தம். காலதாமதப்படுத்துவார் உங்களுடைய எல்லா விஷயத்துலேயும். ஆக சனினாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சக்ஸஸ் தான். இதுதான் இந்த மாதத்துக்கு உங்களுடைய சீக்ரெட்டான விஷயம். ஏன்னா சனி பகவான் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார். இந்த 2024 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் உங்களுடைய 3ஆம் இடத்துல. அப்போ 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், முயற்சி, இது எல்லாமே நீங்கள் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக, குயிக்காக சிந்திக்கிறீங்களோ செயல்படுவீங்க, முயற்சி பண்ணுறீங்களோ வெற்றி அடைவீங்க. தன்னம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இதெல்லாமே தான் ரொம்ப இந்த மாதம் முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. சர்ச் என்பது இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேடுதல் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்தில், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவரும் புதன் நட்சத்திரத்தில், புதன் லக்னத்தில் இருக்கார். ஒரு பக்கம் 3ல் சனி இருந்தாலே நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சோர்ஸஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிற, புதன் உங்கள் ராசியில் இருக்கார். அந்த ராசியை குரு பார்க்குறதுனால 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள். நீங்கள் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் விற்பதற்கும், வீடு மாறுவதற்கும், வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வாங்குவதற்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் உங்கள் ராசியில் இருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம், டூருன்னு அர்த்தம். ஆக எதிர்பாராத டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஜனவரி மாதம் மார்கழியும் தையும் கலந்த மாதம். ஆக ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றார்.
கையில் பணம் தனம் இருக்கும். அல்லையும் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவர்களால் நன்மைகள், இது எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத டூர், ட்ராவல், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. அல்லது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. தொண்டர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வேறு நீங்கள் ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். QG இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு பக்கம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது கண்முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். ஆகையினால அது விஷயத்தில் கவனம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக உழைச்சிட்டே இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது வரைக்கும் சுமார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் சுமார். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. மெயினாக இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷனும் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துகிட்ருக்கு, கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய வேலை சுமார். வேலையில் தடைகள், பிரச்சனைகள், வேலையின் காரணமாக இடமாற்றங்கள், இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதுவும் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அதுலேயும் பெண் வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும் எச்சரிக்கை. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். தேவையில்லாத கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதுவுமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஆகையினால இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களால் நட்பலன்கள். இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால, அவரும் 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால, நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, PhD பண்ணுறதை வந்து தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதோட பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எதெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய தரிசனம், இதெல்லாமே ரெகுலராக இந்த மாதம் பண்ணுங்கள்.
நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.